ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிலிப்ஸ் எக் குக்கர் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிலிப்ஸ் எக் குக்கரில் எப்படி முட்டை பாயில் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஸோ இந்த பிலிப்ஸ் எக் குக்கரில் இன்னொரு ட்ரே இருக்குது, போஸ்ட் எக் ட்ரே. ஸோ அந்த ட்ரேயில் எப்படி நம்ம முட்டை பாயில் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் பிலிப்ஸ் எக் குக்கர். இந்த எக் குக்கரில் ஒரு மூடி மேலே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ட்ரேயில் தான் நம்ம முட்டை பாயில் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு ட்ரேயில் எப்படி முட்டை பாயில் பண்ணணுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேஸில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இதுதான் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப். இந்த மெஷரிங் கப்பில் தான் எத்தனை முட்டைக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும். அதாவது இதில் 3 டைப் ஆஃப் முட்டையை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஹார்ட் பாயில், சாஃப்ட் பாயில் அண்ட் மீடியம் பாயில். 3 பாயில்டு எக்குமே இதில் இருக்க வாட்டரிங் லெவலை வச்சு தான் நம்ம பாயில் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த பாயில்டு எக்குக்கு ஹாட் பாயில் பண்ண போகிறேன். அதுக்கு ஏத்தாப்பில் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த கப்பு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால ஸோ சரியாக கிளியராக தெரியலை. நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் இமேஜ் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த ட்ரே வைக்க முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு இந்த ட்ரே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரேவை போஸ்ட் எக் ட்ரே நம்ம வச்சிடலாம். இப்போ லைட்டாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். நம்ம இட்லி பாத்திரத்துல எல்லாம் இட்லி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இந்த எக் ட்ரேக்கும் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான், வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இல்லை. ஸோ இந்த அப்ளை பண்ணிவிட்டு 3 முட்டையை ஆல்ரெடி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ட்ரே மேலே வச்சுடுங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாலாம் கீழே வைக்க முடியாது, வச்சா மூட முடியாது. ஸோ அதனால் இந்த அடியில் முட்டை ட்ரே வச்சுட்டு தான் இதை வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 முட்டையை உடச்சி குட்டி பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த எக் ட்ரேயில் நீங்கள் ஊற்றிடுங்க. நீங்கள் டைரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா மேபி அந்த மஞ்சக்கரு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பவுலில் தனித்தனியாக இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே இதில் ஊற்றுனீங்கன்னா முட்டை உடையாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி முட்டையை நீங்கள் ஊற்றிக்கோங்க, ஓடெல்லாம் எடுத்துட்டு. அதுக்கப்புறமா லைட்டாக உப்பு லைட்டாக அந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. உப்பு, பெப்பர் ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடியை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும்.